திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து மக்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்கு அந்த போராட்டம்னா, இரவு நேரங்களில் வந்து மின் தட்டுப்பாடு ஏற்படுது. இதை எதிர்த்து மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. மக்கள்லாம் வந்து அங்கே போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நோக்கி போய் பார்த்ததுல, யார் சட்டமன்ற உறுப்பினர்னே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நேத்து நைட்டு 9 மணில இருந்து கரண்ட் இல்லங்கண்ணா. இருங்க, கரண்ட் இல்ல. என்ன யாரு வந்து பார்க்கவும் இல்ல, யாரும் தெரியல. எம்எல்ஏ ஆபீஸ்ல யாரும் கிடையாது. எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இப்பதான் தெரியல உங்களுக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்கு செலுத்துனீங்கல்ல, வாக்கு செலுத்தும் போது உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியாது. வேட்பாளர் யாருன்னு கூட தெரியாம தான் நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் தெரியலன்னாக்கா தெரியாது. எத்தனை தொகுதிக்கு இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை தொகுதிக்கு சென்று தன் தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஆராய்ந்து மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. இதுதானே கேட்டா சொல்றாங்க, நீங்க திவிகாவை மட்டும் நீங்க வந்து பேசுறீங்க, நீங்க கடந்த ஆட்சி காலத்தில் நீங்க எதுவும் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. கடந்த ஆட்சி காலத்திலையும் கேட்டிருக்கோம். கடந்த ஆட்சி காலத்தில் கேட்டதுனால தான் மாற்று ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர் வந்து முதலமைச்சராக வந்து அமர வச்சிருக்காங்க மக்கள். சும்மாலாம் வாக்கு செலுத்தில, மாற்றம் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க மக்கள்லாம்? எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள், எல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அப்போ மின்சாரம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை மலருக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதி 21ஆம் தேதி மாலை மலருக்கு வந்து மாலை மலர் தான் வந்து அந்த செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க. என்னன்னா, சுரண்ட வேண்டியது எல்லாம் சுரண்டிட்டாங்க. மின்சாரத்துறையில் எவ்வளவு சுரண்ட முடியுமோ எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க அப்படின்னு ஐயா வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மின்கம்பங்கள், மின் கம்பிகள் நிறைய வந்து பழுதடைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் பழுது பார்க்கறதுக்கும் ஆட்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. 1,00,000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல வெறும் 70,000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அதனால வேலைக்கு ஆள் அமர்த்தவும் ஆட்களை வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, சுரண்ட வேண்டியதையெல்லாம் சுரண்டி விட்டார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, அப்போ அந்த சுரண்டியவர்களை தாவேகா அரசு கைது பண்ணி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமா? ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தி விட்டோம் அப்படின்றதுக்காக இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மக்கள் பாவம் திரைமுகத்தில் வாக்கு செலுத்திட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. மின்சாரம் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து கடத்தி கற்பழித்து என்ன சொல்கிறது தெரியல. தமிழ்நாடா இல்லை சுடுகாடா? தமிழ்நாடு எப்படி போயிட்டுருக்கு என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கடந்த ஆட்சி காலத்தை விட இந்த நேரத்தில் அதிகமாக நடக்குது இது போல் பிரச்சனைலாம். இது எப்படி கட்டுப்படுத்தணுன்றதை விட இது எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றதும் எப்படின்னு தெரியல.